ஓபன் பண்ணுங்க அண்ணா கேமரா அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் இருண்ணா என்னது இல்ல தெரியாதானே என்னண்ணே அண்ணா என்ன தெரியாதானே அண்ணா இரு போனும் கீழே தானே வைக்கிறேன் அண்ணா ஒரு நிமிஷம் நான் எடுக்கல என்னண்ணே அவனை போக சொல்லு நீங்க போங்க அண்ணே அண்ணே ஐயோ நான் நீங்க போயிடுங்க அண்ணே வண்டியில் ஏறுறோம் இது பண்ணி ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணனுக்கே தெரியும் வண்டிக்கு பழனியாண்டி மற்றும் அவரது மகன் அவருடன் வந்த சில குண்டர்கள் பேசிய அந்த உரையாடலை நாம் ஆடியோ ஆதாரமாக தற்போது கேட்டிருக்கின்றோம். நியூஸ் தமிழ் செய்தி குழுவினர் மீது அவர்கள் எப்படி அபாண்டமாக பழி போட்டார்கள், எப்படி நம்முடைய உடைமைகளை அவர்கள் சேதப்படுத்தினார்கள், அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள் மீது நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான தாக்குதல், இவை அனைத்துமே இந்த ஆடியோ மூலமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டிருப்பீர்கள். குறிப்பாக எப்படியாவது அந்த சிசிடிவி காட்சி, அதாவது ஒளிப்பதிவாளர் மற்றும் செய்தியாளர் நின்று கொண்டிருந்தது ஒரு பெட்ரோல் பங்க் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது சுப்பிரமணியம் ஹெச்பி பெட்ரோல் பங்க் என்று அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க், அதற்கு அருகிலே தான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் புடைசூழ இந்த 2 பேரை போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அடிக்கிறார்கள். அப்படி அடித்த பிறகு அங்கு சிசிடிவி இருக்கின்றது. அதிலே நிச்சயமாக இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கும். எப்படியாவது அந்த சிசிடிவி காட்சிகளை அழிக்க வேண்டும் என்று காரிலே அமர்ந்து இவர்கள் இந்த சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள். உடனடியாக அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளருக்கு போன் செய்து, அண்ணே அந்த சிசிடிவி காட்சியை மட்டும் எப்படியாவது 1 மணி நேரத்துக்கு டெலிட் பண்றேங்கண்ணே, போலீஸோ யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க சொல்லிடுங்க 1 மணி நேரத்துக்கு வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு, இல்லை கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிருங்க. மிஞ்சி போனால் எந்த ஸ்டேஷனுக்கு போவாங்க? குளித்தலை போலீஸ் ஸ்டேஷன் தானே போவாங்க, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தானே, நம்ம பார்த்துக்கலாம் என்று காவல்துறையையும் இவர்கள் எழுத்த எழுப்புக்கு வந்து விடுவார்கள் என்று அவர்களையும் தங்களுடைய கைப்பாவை போல செயல்படுத்துவதாக இவர்கள் அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களிடம் பேசக்கூடிய அந்த காட்சியும் அந்த ஆடியோவும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. செய்தி சேகரிப்பதற்காக அங்கு உண்மையிலே கனிம வள கொள்ளை நடைபெறுகிறதா என்பதை காட்சிப்படுத்தி அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய நியூஸ் தமிழ் செய்தியாளர்கள் செயல்பட்டார்கள். கனிம வளங்களை காக்க வேண்டியது என்பது 4 துறைகளுக்கு முக்கிய பொறுப்பாக இருக்கின்றது. காவல்துறைக்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது, அரசாங்கத்திற்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது, நீதித்துறைக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது, தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஊடகத்துறைக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே ஊடகத்துறை அங்கு நடைபெறக்கூடிய அந்த கனிம வள கொள்ளையை காட்சிப்படுத்தி, நம்முடைய நியூஸ் தமிழை பொறுத்தவரை இது வந்து முதல் முறை கிடையாது. கும்மிடிப்பூண்டி தொடங்கி கன்னியாகுமரி வரை பல இடங்களில் இந்த போன்ற கனிம வள கொள்ளைகளை நாம் அமலப்படுத்தி இருக்கின்றோம். கன்னியாகுமரியிலிருந்து எப்படி அந்த கல் குவாரிகளிலே லாரியாக வெட்டி கேரளாவுக்கும் மற்ற
மற்ற மாவட்டங்களுக்கும் கடத்தப்படுகிறது என்பதை பலமுறை நாம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். கும்மிடிப்பூண்டியில் நடைபெறக்கூடிய செம்மண் கடத்தலை நாம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஆற்று மணல் கொள்ளை அதை நாம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டின் பல இடங்களில் ஆற்று மணல், செம்மண், கல்குவாரி, எம்சாண்ட் என்று பல கனிம வள கொள்ளைகள் எப்படி நடைபெறுகிறது, எப்படி அனுமதிக்கப்பட்ட அளவை விட வெட்டி எடுக்கிறார்கள், இரவு நேரத்தில் எப்படி கடத்தப்படுகிறது, இதற்கு பின்னால் எந்தெந்த அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் ஆதாரங்களோடு வெளியிட்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கனிம வள கொள்ளைக்கும் ஒரு தீர்வு காண வேண்டும். நியூஸ் தமிழ் வெளியிட்ட ஆதாரத்தோடு செய்தி வெளியிட்ட பல இடங்களில் இன்றைக்கு தீர்வு கிடைத்திருக்கின்றது. பல குவாரிகள் இழுத்து மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கனிம வளங்கள் என்பது நமக்கு தெரியும், நமக்கு மட்டுமான சொந்தம் கிடையாது. நமக்கு முன்னால் ஆயிரம் ஆண்டுகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நமக்கு பிறகான சந்ததிகளுக்கு நாம் பாதுகாத்து விட்டு வைத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை ஒரு சில அயோக்கியர்கள், ஒரு சில சமூக நல விரோதிகள் இதனை வெட்டி அழித்து தாங்கள் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு ஆதாரம் தான் நீங்கள் கேட்ட அந்த ஆடியோ என்பது. நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினரை அடித்து தாக்கிவிட்டு அவர்களை காரில் ஏற்றி அவர்கள் கடத்தி செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். அதாவது அந்த கல் குவாரிக்குள்ளே இவர்களை கொண்டு சென்று விட்டால் அங்கேயே கொன்று புதைத்து விடுவதற்கான சதித்திட்டம் கூட தீட்டப்பட்டிருப்பதாக நமக்கு திடுக்கிடும் தகவல்கள் வந்து சேர்கிறது. பல ஆதாரங்கள் ஆடியோக்களாக கிடைத்திருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் நாம் முன்பே குறிப்பிட்டது போல அந்த பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினர் குண்டர்களோடு வந்திருக்கிறார். அவரே ஒரு ரவுடி போல தான் செயல்பட்டிருக்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும், அரசின் நலத்திட்டங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இதுதான் அவருக்கான பணியாக இருக்க வேண்டும். ஆனால் அவர் இயற்கை வளங்கள் பறிபோவதற்கும் துணையாக செயல்பட்டிருக்கிறார். அவர் பெயரிலே தான் அந்த குவாரியே செயல்படுகிறது என்பது பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதல் அடியையே அவர்தான் அடித்தார் என்று நாம் சொல்லியிருக்கின்றோம். எந்த கேமராவை வைத்து அந்த கனிம வள திருட்டை, கனிம வள ஊழலை நாம் அம்பலப்படுத்துவதற்காக சென்றோமோ அதே கேமராவை பிடுங்கி நம்முடைய செய்தியாளரையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் செபஸ்டியனையும் அவர் தாக்கக்கூடிய வீடியோக்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு ஆதாரங்களை நாம் தொடர்ந்து ஒரு வாரமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது வரை சட்டமன்ற உறுப்பினர் மீது, அந்த எம்எல்ஏ பழனியாண்டி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. அவர் சிறையில் அடைக்கப்படவில்லை, விசாரணைக்காக கூட அழைக்கப்படவில்லை. இது ஏன் என்ற அந்த கேள்வி நமக்கு எழும்புகிறது. எதற்காக காவல்துறை இன்னும் மௌனமாக இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால்